கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நமது சுதந்திரமும் நமது பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வசனத்துக்குள் கடந்து செல்லும் முன் ஒரு சிறிய தற்பரிசோதனை வேதத்தின் மூலம் செய்ய வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ற தற்பரிசோதனையை செய்ய போகிறோம். அதாவது, தண்ணீர் தழும்பும் ரூபனை போல இருக்கிறோமா? கனிதரும் செடியாகிய யோசேப்பை போல இருக்கிறோமா? நாம் யாவரும் கனிதரும் செடியை போல இருக்கின்றோம். அதுவும் இல்லாமல் சகோதரனை பரிகாசம் பண்ணும் இஸ்மவேலை போல இருக்கிறோமா? நற்குணசாலியான ஈசாக்கை போல இருக்கிறோமா? சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணும் ஏசாவை போல இருக்கிறோமா? கர்த்தரோடு போராடி உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் யாக்கோபை போல இருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவானை போல இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருக்கிறோமா? இல்லை என்றால் யூதாசை போல இயேசுவை நாம் காட்டிக் கொடுக்கிறோமா? அதிக நிறைவான எண்ணெயுடன் ஆயத்தத்துடன் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல இருக்கிறோமா? ஆயத்தம் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாத புத்தி இல்லாத கன்னிகை போல இருக்கிறோமா? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருக்கிறோமா? மணலின் மீது கட்டப்பட்ட புத்தி இல்லாத மனிதனை போல் இருக்கிறோமா? கடைசி பரிசோதனை மிக மிக முக்கியம். நாம் இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கிறோமா? சாத்தானின் பட்சத்தில் இருக்கிறோமா? இதை அடிப்படையாக கொண்டு இன்று நான் எடுத்துக்கொண்ட வேத பாடத்தின் கருப்பொருள் என்றால், கர்த்தருடைய சேனை. கர்த்தருக்கு ஒரு சேனை இருக்கின்றது. அதில் 3 குறிப்புகளை உங்கள் முன் வேதத்தின் அடிப்படையில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய சேனையில் சேனாதிபதியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து, நமது தேவனாகிய கர்த்தர். அந்த சேனையில் ஒரு போர்ச்சேவகனாக இருப்பவர் நாம் இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கிறோமா? இந்த 3 குறிப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு நாமம் என்னவென்றால் சேனைகளின் கர்த்தர். எபிரேய மொழியில் இதுக்கு ஜெகோவா ஷாபோத் என்று பெயர். அதாவது, தேவனுடைய பலத்தையும் அவருடைய மகிமை, மாட்சிமை, கனம் மற்றும் அவருடைய கம்பீரம், அதிகாரத்தையும் வலியுறுத்தக்கூடியதாக இருப்பதுதான் ஜெகோவா ஷாபோத் எனப்படும். நம் தேவனாய கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தை அழகும் கிரமமாக படைத்தார். அதே போல தமக்கு கீழே இருக்கும் படைகளை, சேனையை அழகும் கிரகமாக அவர் நடத்தி வருகிறார். அவருக்கு 3 வித படைகள் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. வானலோக படை, பூலோக படை, சாத்தானின் படை. தேவனாய கர்த்தர் நான் தான் படைகளுக்கு அதிபதி, சேனாதிபதி என்று ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஏசாயா 44:6. நான் முந்தினவரும் நான் பிந்தினரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? கமாண்டர் இன் சீஃப். அவர் பரலோக படைக்கு கமாண்டர் இன் சீஃப், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். பரலோக படையில் யார் இருக்கிறார்கள்? கோடிக்கணக்கான தேவதூதர்கள். பிரதான தேவதூதனாகிய
மிகாவேல், கேப்ரியல் இருக்கிறார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள் பரலோகப் படையில் இருக்கிறார்கள். மேலும் 24 மூப்பர்கள் பரலோகப் படையில் இருக்கிறார்கள். இந்த பரலோகப் படைக்கு அதிபதி, தலைவர், தலைப்பதி இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 வாசிக்கிறோம். அந்த 24 மூப்பர்களும் அவர்கள் தங்களுடைய கிரீடங்களை கீழே வைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பரலோகப் படையில் இருப்பவர்கள். அதே போல கேருபீன்கள், சேராபீன்கள் பரலோகப் படையில் இருப்பவர்கள். ஏசாயா 6:3 இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 வானம் பூமியும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நம் இயேசு கிறிஸ்து பரலோகப்படை, உலகப்படையை அவர் விசாரிப்பவர், அவர் கண்காணிப்பவர். ஆம், வேதம் கூறுகிறது இந்த உலகம் ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் யுத்தம் நடக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் யுத்தம் நடக்கிறது. நியாயம் அநியாயம் யுத்தம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. யுத்தம் கர்த்தருடையது என்று வசனம் கூறுகிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயம் அவருடையது. நாம் அமர்ந்திருந்து அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். மேலும் வேதம் கூறுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு போராட்டங்கள் வரலாம். யுத்தங்கள் போன்ற கடுமையான காலகட்டங்கள் வரலாம். அப்பொழுதே நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்காக வந்து என்ன செய்வார்? யுத்தத்தை மேற்கொள்ளுவார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக யுத்தங்கள் நடைபெற்றதை பற்றி நாம் வாசிக்கிறோம். சில ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் முன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபித்துவிட்டு விசாரித்துவிட்டு செல்வார்கள். கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாக அவனுக்கு 300 வீரர்கள் தான் இருந்தார்கள். அவனுக்கு விரோதமான பலமான படை மீதியானர்கள் வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று கூறி அவனுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி வாங்கி கொடுத்தார். யோசபாத் என்ற யூதா மன்னன் இருந்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக 2 பெரிய படை வந்தது. மீதியான படை, மோவாபியர் படை வந்தது. அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்காக போராடி யுத்தத்தில் வெற்றி கொடுத்தார். ஆசா என்ற மன்னன் இருந்தான். அவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செவ்வையான பாதையில் நடந்தான். அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பிய படை வந்தது. வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது ஆசா ஆலயத்திற்கு சென்று இவ்வாறாக ஜெபித்தான், ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லகுவான காரியம். இப்பொழுதும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். நமக்கும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றியை கொடுப்பவர் நம்முடைய சேனைகளின் அதிபதி இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 46:7 எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், கமாண்டர் இன் சீஃப். ஆம், அவர் நமக்கு அடைக்கலமானவர். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அடைக்கல பட்டணம் இருந்தது. அது ஒரு பாதுகாப்பான பட்டணமாக இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து இப்பொழுது
நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். நம் வீட்டில் போராட்டங்கள் நடக்கலாம், சபையில் போராட்டங்கள் நடக்கலாம், வேலை செய்யும் இடத்தில் போராட்டங்கள் நடக்கலாம், தொழிலில் போராட்டங்கள் நடக்கலாம். யுத்தம் செய்பவர் கர்த்தர். சாத்தான் சோதனையை கொண்டு வரலாம். கண்ணீர், துக்கம், துன்பம், வியாதி படுக்கையை கொண்டு வரும் பொழுது நமக்காக யுத்தம் பண்ணி சாத்தானிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆம், பிசாசின் தலையை நசுக்குபவர் இயேசு கிறிஸ்து. ஒரு செய்தியாளர் ஒருவர் அமெரிக்காவில் இருந்தால், அவன் பெயர் பால். அவன் சாத்தானின் சேனையில் இருந்தான். அவன் என்ன கூறினான் தெரியுமா? நான் சாத்தானாய் இருந்தால், நான் இந்த அந்தகார உலகத்திற்கு அதிபதியாக இருந்தால், இந்த உலகத்தை பாவம் என்ற இருளில் வைத்து விடுவேன். எல்லோருடைய காதிலும் போய் சொல்வேன், உங்களுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள். வாலிபரிடத்தில் போய் சொல்லுவேன், இந்த வேதாகம் ஒரு கட்டுக்கதை, அதை நம்பாதீர்கள் என்று கூறுவேன். ஈஸ்டர் தினத்தன்று ஈஸ்டர் எக்கை ப்ராமினன்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மறக்கடிப்பேன் என்று கூறிவிட்டு என்ன சொன்னான்? என்றாலும் சேனைகளின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து என் தலையை நொறுக்கி விடுவார் என்று கூறினான். இன்றும் இயேசு கிறிஸ்து நாம் மத்தியில் சாத்தானின் தலையை நொறுக்கி நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். இரண்டாவதாக குறிப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நல்ல போர்ச்சேவகர்கள். ஆம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சேனை மட்டும்தான் இருக்கின்றது. அந்த சேனையில் நாம் போர்ச்சேவகர்களாக பணிபுரிய வேண்டும். வெற்றி வேந்தன் இயேசு கிறிஸ்து வெற்றி கொடியை பிடித்து கொண்டு முன்னே செல்வார். நாம் போர்ச்சேவகர்களாய் சிலுவை கொடியை பிடித்து கொண்டு அவருக்கு பின்னே செல்ல வேண்டும். ஆம், பின் செல்வேன், நான் பின் செல்வேன், இயேசுவின் பின்னே பின் செல்வேன் என்று நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு மட்டுமே எனக்கு முன்னாக இருப்பார், உலகம் எனக்கு பின்னாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் எங்கு சென்றாலும் வெற்றி சிறப்பவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகர்கள். வசனம் கூறுகிறது. வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவே. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவே என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் போர்ச்சேவகர்கள் என்றால் நமக்கு சில சிறப்பியல்புகள் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அவருக்கு சீஷனாக இருக்க வேண்டும், அவர் போகும் இடமெல்லாம் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். அப்பொழுது நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். நாம் அவர் போ என்றால் போவோம், வா என்றால் வருவோம். அவர் கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்பணிந்து நடப்போம். மேலும் போர்ச்சேவகனுக்கு பலன் தேவை. அந்த பலனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அன்று யோசுவாக்கு எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை இன்று நமக்கு கொடுக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மற்றொரு சிறப்பியல் என்னவென்றால், நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவின் போர்ச்சேவகனாய் இருந்தால் தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஆம், நமக்கு வெட்டுக்காயங்கள் வரலாம், நாம் கீழே தள்ளப்படலாம், நாம் நொறுக்கப்படலாம், நாம் ஒடுக்கப்படலாம், நாம் வெட்கப்படலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு நம்மோடு கூட இருந்து நமக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும், நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஒரு போர்ச்சேவகனாய் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு நாளும் போரின் போது பின்மாற்றம் அடையக்கூடாது, விலகி ஓடக்கூடாது. நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமை என்னவென்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிசாசோடு போராட நமக்கு சர்வாயுத வர்க்கம் தேவையாக இருக்கின்றது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்ற கச்சை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். உலகத்தில்
தீங்கு பொய் நிரம்பி இருக்கிறது. அதை போராடி ஜெயிக்க வேண்டும். சத்தியம் என்ற கச்சை, நீதி என்ற மார்க்கவசம். நாம் நீதிமான்கள் இயேசுவால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அநீதி நடக்கும் இடங்களுக்கு சென்று அங்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் ஒரு படைவீரனுக்கு அழகு. ஆயத்தம் என்ற பாதரட்சியை அணிந்து கொண்டு சமாதானம் என்ற சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். விசுவாசத்தை கேடகமாக பிடித்து கொள்ள வேண்டும். இரட்சணத்தை ஹெல்மெட் தலை சீராவாக வைத்துக்கொள்ள வேண்டும். கையில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? பட்டயம், அதாவது ஆவியின் பட்டயம். தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வீரர்களை எழுந்து வாருங்கள், அணி அணியாய் நில்லுங்கள், படைக்கு நாம் செல்லுவோம், சென்று பிசாசை எதிர்த்து போராட்டுவோம். எக்கால தொனி கேட்கும். இயேசு கிறிஸ்து எக்காலத்தை ஊதி நம்மை வரவழைக்கிறார். அப்பொழுது ஒரு பெரும் இரைச்சல் கேட்கும். அது வெற்றியின் இரைச்சலாக இருக்கின்றது. ஜீவ கிரீடம் கிடைக்கும் வரை நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு என்ன கூறுகிறது என்றால், நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவன் யார் என்று கேட்டான். அதே கேள்வியை இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். என் மகளே, என் பட்சத்தில் இருக்கிறாயா என்று கேட்கிறார். என் மகனே, என் பட்சத்தில் இருக்கிறாயா என்று கேட்கிறார். மோசே கேட்ட கேள்வியை ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இதை யாத்ராகமம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவன் அந்த கேள்வி கேட்பதற்கு என்ன ப்ரீலூட், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மோசையை சீனாய் மலைக்கு ஏறி வர சொன்னார். அவன் போனான். 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்தான். தேவன் தன் விரலால் எழுதிய 10 கற்பனைகளை 2 பலகைகளை கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தான். அங்கு ஒரு அருவருப்பான காட்சியை கண்டான். பாவமான காட்சியை கண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்று கொட்டியை செய்வித்து அதை ஆராதிப்பதை பார்த்தான். கோபத்தில் அந்த 2 பலகைகளை தூக்கி விசிறி அடித்தான். உடைந்து போய்விட்டது. தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரிந்தது. இந்த ஜனங்களை நான் அழித்து போடுவேன் என்று கூறினார். மோசே மத்தியஸ்தராக நின்று, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மகா பாவம் செய்தார்கள் 2 முறை கூறினார். எனவே இவர்களை மன்னியும் என்று கூறி, யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறினார். லேவியர்கள் வந்தார்கள். 3000 பேரை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஆம், இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? நாம் எப்பொழுதும் இயேசுவின் பட்சத்தில் இருக்க வேண்டும். Yes, we have to be along with Jesus Christ. We have to be in the army of Jesus Christ. நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் விக்கிரக ஆராதனைக்கு ஓடி போக வேண்டும், வேசித்தனத்துக்கு ஓடி போக வேண்டும், பணத்தாசைக்கு ஓடி போக வேண்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடி போக வேண்டும். நம் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருப்போம். விக்கிரக ஆராதனை கூடாது. 1 யோவான் 5:21 இவ்வாறு கூறுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். நம்ம சொல்லலாம், எங்கள் வீட்டில் சிலை இல்லை, நான் எப்படி விக்கிரக ஆராதனை பண்ணுவேன் என்று கூறலாம். நோ, சிலை மட்டும் விக்கிரக ஆராதனை கிடையாது. வசனம் கூறுகிறது, பொருளாசை விக்கிரக ஆராதனை, ஆபரணங்கள் விக்கிரக ஆராதனை, அவிவிசுவாசிகளோட ஐக்கியம் கொள்ளுதல் விக்கிரக ஆராதனை, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது விக்கிரக ஆராதனை. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்வதன் மூலம் நாம் பாவத்தின் மேல் பாவத்தில் விழுந்து கொண்டே இருப்போம். சாத்தானின் பட்சத்தில் இருப்போம். சிம்சோனை போல
பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நம்மையே அழித்து கொள்ளுவோம். சவுலை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி ஒரு நாயை வேட்டையாடுவது போல தேவ பிள்ளைகளை வேட்டையாடுவோம். தாவீதை போல போருக்கு செல்ல மாட்டோம். அதாவது நம்ம டியூட்டியை பண்ண மாட்டோம். அந்த நேரம் என்ன செய்கிறோம்? தாவீது மாதிரி பாவம் செய்வோம். அவன் உப்பரிகையின் மேல் ஏறி உலாவி கண்ணீச்சைக்கு விழுந்து வேசித்தனம் விபச்சாரம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். சில வேளைகளில் கர்த்தருடைய பட்சத்தில் நாம் இல்லை என்றால் எலியா தீர்க்கதரிசி மூலம் சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவரை துக்கப்படுத்துவோம். ஆம், அது மிகவும் தவறான காரியமாக இருக்கிறது. சீமோன் பேதுருவை போல பகைகள் நடுவில் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்பொழுது? சாத்தானின் பட்சத்தில் இருக்கும் பொழுது. ஐத்துகு என்ற ஒரு வாலியன் என்ன செய்தான்? அவன் ஜன்னலில் உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்காமல் தூங்கினான். இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. லேவியர்களைப் போல பட்டயத்தை எடுப்போம். நான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏசாயா 26:3 கூறப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். கர்த்தருடைய பட்சம் என்றால் என்ன? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம விக்கிர ஆராதனை விட்டு ஓடி வர்றோம். எதுக்கு ஓடி வரணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நம்ம அப்படிலாம் பண்ணணும்னு கேட்கலாம். ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலின் தேவன். அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் மகத்துவம் மகிமையும் அணிந்தவராக இருக்கிறார். மகத்துவமான காரியங்களை நம் மத்தியில் செய்கிறார். வேத வசனம் கூறுகிறது, மகத்துவமும் அதிகாரமும் அவர் கரத்தில் இருக்கின்றது. அவர் பற்றி எரிகிற அக்கினை, பாவத்தை கண்டு அவருடைய கோபாக்கினை பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பட்சத்தில் இருப்போம், அவர் படையில் இருப்போம், அவருடைய போர்ச்சேவகனாய் உத்தமமாக இருப்போம் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் அசதியாக இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். விசேஷமாக முதலாவது கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறே தேவர்கள் வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாலும் வார்ப்பித்து அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். எனவே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் நாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. நாம் அசதியாக இல்லாமல் கர்த்தருக்கு முன் உத்தமனாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுதே விசுவாசிகளே ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் நம்ம கொடுக்கலாமா? ஏனென்றால் நாம் படித்தோம், சேனைகளின் அதிபதி இயேசு கிறிஸ்து அவருடைய படையில் நான் ஒரு போர்ச்சேவகனாக இருக்கிறேன், நான் எப்பொழுதும் இயேசுவின் பட்சத்தில் தான் இருப்பேன் என்று ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும். பைபிள் தான் என்னுடைய கோட் ஆஃப் லைஃப், வழிகாட்டி. விசுவாசம், ஜபம் மற்றும் தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய பட்டயம், என்னுடைய ஈட்டியாக இருக்கும். நான் சாத்தானை துரத்தும் ஒரு பட்டயமாக இருக்கும் என்று கூற வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும், சத்தியத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தானை போராடி நம்மால் வெற்றி சிறக்க முடியும். பற்றி எரிகிற அக்கினியாக தேவன் நம்மை புடமிடும் பொழுது நாம் பொன்னாக திகழ்வர்களாக இருக்கிறோம். எனவே இப்பொழுதே இயேசுவின் சேனையில் வந்து சேருங்கள். அவ்வாறு சேரும் பொழுது நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே இருக்கக்கூடாது. கடைசி மூச்சு இருக்கும் வரை நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக போராடி
ஜெபிக்க வேண்டும். சிங்கப்பூரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போ என்ன சொன்னான்னா, நான் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே பேப்டிசம் எடுக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அதுக்குள்ளே அவன் மேல் படிப்புக்காக ஹாங்காங் யூனிவர்சிட்டியிலேருந்து அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்தது. அதாவது ஒரே வருஷத்தில் அவனுக்கு $500 கொடுக்குறோம், 4 வருஷத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், கன்ஃபியூஷியத்தின் கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கன்ஃபியூஷியத்தின் கொள்கை நன்னடத்தை, கருணை தான். நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பேன், எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பும் வேண்டாம், இந்த கன்ஃபியூஷியத்தின் கொள்கையும் வேண்டாம், நான் இயேசுவோடு கூட அவருடைய உத்தம உண்மையுள்ள போர்ச்சேவகனாக இருப்பேன் என்று கூறினான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாமும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமும் உண்மையுள்ள போர்ச்சேவகனாய் இருந்து கர்த்தருடைய பட்சத்தில் நின்று சாத்தான் மீது வெற்றி கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் சேனைகளின் கர்த்தரே, இப்பொழுது நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய சேனைகளின் தளபதிகளாக இருக்கும் உம்மிடத்தில் போர்ச்சேவகர்களாக எங்களை நாங்களே ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தும், எங்கள் தள்ளாடுகிற முழங்காலை திடப்படுத்தும், நறுங்குண்ட இருதயத்தை நீதாமே உயிர்ப்பியும் கர்த்தாவே. எங்கள் மன கிளேசத்தில் இருக்கும் பொழுது அதை நீ ரட்சித்து உயிர்ப்பித்து ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் இந்த உலகத்திற்குள் நாங்கள் அடியெடுத்து செல்ல கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு தேவையானதெல்லாம் உம்முடைய வேதம், நீர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் ஆவியின் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல உத்தமமும் உண்மையுள்ள ஒரு போர்ச்சேவனாய் உலகத்தில் போய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் கிருபை புரியும். நீ செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென் ஆமென். My hope is built on nothing less than Jesus' blood and righteousness. I dare not trust the sweetest frame, but wholly lean on Jesus' name. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. When darkness veils his lovely face, I rest on his unchanging grace. In every high and stormy gate, my anchor holds within the veil. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. All other ground is sinking sand. His oath, his covenant, and his blood support me in the whelming flood. When all around my soul gives way, he then is all my hope and stay. On Christ the solid rock I stand,